இந்த சிலுவை பாதை நல்லதொரு மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். மார்க்கு 1:15. ஆவியான என்னை மாறும் இயேசுவே, பாதை தவறிய என்னை மாறும் இயேசுவே, உறக்கம் கலைந்தே உந்தன் அன்பினை உணர்ந்து கொண்டு இரக்கம் நிறைந்த உந்தன் கருணையை வேண்டி நின்றேன். முதல் நிலை தீர்ப்பிடுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீன். இயேசுவே, உம்மை அநியாயமாக தீர்ப்பிட்டு உமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பத்தை கொடுத்தார்கள். நாங்களும் பிறர் மீது குற்றம் சுமத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி அவமானம் செய்து பிறரை தீர்ப்பிடும் குற்றத்திலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. இரண்டாம் நிலை பாரமான சிலுவை. மிகுந்த வலியோடு துன்பத்தோடு சுமக்க முடியாத பாரமான சிலுவை சுமந்த இயேசுவே, நாங்களும் பிறர் மீது சுமைகளை ஏற்றி விடுகிறோம். குடும்ப சுமை, வேலை சுமை போன்ற நாங்கள் ஏற்று செய்ய வேண்டியதை பிறர் மீது ஏற்றி சுமக்க வைத்த தவறுகளிலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. மூன்றாம் நிலை முதல் முறை இயேசு கீழே விழுதல். இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் மட்டுமல்ல, எங்கள் பாவத்தின் பாரத்தாலே நீர் விழுந்தீர். மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும் குற்றத்திலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. நான்காம் நிலை தாயை சந்தித்தல். தாயன்பு இந்த உலகத்தில் எதனை கொண்டும் விலைக்கு வாங்க முடியாத ஒன்று. ஆனால் தாயை உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்தில் சேர்த்து சில நேரங்களில் அடித்து துன்புறுத்தி அரக்க குணத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு மனமாற்றத்தை தாரும். ஐந்தாம் நிலை சீமோன் உதவுதல். பிறர் துன்பப்படும் போது உதவுவதே மனித பண்பு. இதை தெரிந்தோ தெரியாமலோ கட்டாயத்தினாலோ செய்து புகழை பெற்றார் சீமோன். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பிருந்தும் பிறர் துன்பத்தில், பசி பட்டினியில், வறுமையில், நோயில் இருக்கும்போது கண்டுகொள்ளாத மனிதநேயமற்ற போக்கிலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. ஆறாம் நிலை வெரோனிக்கால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். இரத்தக்கரை படிந்த முகத்தை துணிவோடு சென்று துடைப்பது வெறும் வீரம் மட்டுமல்ல, அதனையும் கடந்த மனித நேயம். பிறர் கண்ணீர் வடிக்கும்போது, துன்பப்படும்போது, காயத்தினால் வலியினால் துடிக்கும்போது மனமிறங்காமல் ஈவு இரக்கமற்று இருந்த கடின உள்ளத்திலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுந்தார். இயேசுவே, நீர் விழுந்து எழுந்தீர். ஆனால் இன்று நாங்கள் விழுந்து கிடக்கும் குடிப்பழக்கம், போதை பழக்கம், தவறான பாலியல் உறவு போன்ற அடிமை நிலையிலிருந்து மீண்டு எழ மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. எட்டாம் நிலை எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுதல். இயேசுவே, ஒருவர் துன்பத்தில், வேதனையில், கடன் பிரச்சனையில், விபத்தில், ஆபத்தில் இருக்கும்போது இரக்கமற்று கருணையற்று இருந்த நிலையிலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. ஒன்பதாம் நிலை மூன்றாம் முறை இயேசு முகம் குப்புற விழுதல். விழுவது மனித இயல்புதான் என்றாலும் நம் பலவீனத்தில் எப்போதும் விழுந்து கிடப்பது நம் அறிவீனமே. திருடுதல், பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், பொறாமைப்படுதல், கோபப்படுதல் போன்ற
பலவீனங்களிலிருந்து மனமாற்றம் பெற அருள் தாரும் இயேசுவே. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடைகள் நாகரிகத்தின் வளர்ச்சி. தற்பொழுது மாடர்ன் ஃபேஷன் என்ற பெயரில் அரை நிர்வாணமாக அரைகுறை ஆடைகளோடு ஆபாசத்தை வெளிப்படுத்தும் செயலிலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. 11ஆம் நிலை, இயேசுவை ஆணியால் அறைகிறார்கள். இயேசுவே, உம் தூய கரங்களிலும் கால்களிலும் பட்ட காயங்களின் வலிகள் தாங்க முடியாத ஆறாத தழும்புகளாயிருந்தது போல நாங்களும் பிறர் மனதை புண்படுத்தி காயப்படுத்தி சொல்லால் செயலால் ஏற்படுத்திய காயங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் வலிந்து தற்கொலை செய்வது, சதித்திட்டம் தீட்டி கொலை செய்வது, துன்புறுத்தி கொலை செய்வது, சித்திரவதை செய்து கொலை செய்வது போன்ற தீய செயல்களிலிருந்து மனமாற்றத்தை தாரும் இயேசுவே. 13ஆம் நிலை, இயேசுவின் உடலை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். அம்மா கன்னிமரியே, எத்தனையோ பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல், தவறுகளிலிருந்து வெளிவர முடியாமல், பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும்போது, அம்மா எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தாயே. 14ஆம் நிலை, இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கல்லறைகள் உயிர்ப்பினை வெளிப்படுத்தும் முன் அடையாளங்கள். கல்லறைகள் கிடைக்காமல், புதைக்கப்படாமல் அநியாயமாக கொடூரமாக தூக்கி வீசப்படும் உடல்கள், எரித்து சாம்பலாக்கப்படும் ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே, நீ நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆவியான என்னை மாறும் இயேசுவே, பாதை தவறிய என்னை மாறும் இயேசுவே, உறக்கம் கலைந்தே உந்தன் அன்பினை உணர்ந்து கொண்டு இரக்கம் நிறைந்த உந்தன் துணையை ஏந்தி நின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.